வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டூசம் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வீடியோல 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் வழக்கமா உங்ககிட்ட சொல்ற விஷயம் தான், நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லி கொடுக்க வரல, அதாவது உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வரல, நான் உங்களுக்கு சம்ஸை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு சம்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே ரிலேட்டடான எந்த சம் கொடுத்தாலும் சரி நீங்களாவே போடலாம். ஓகேவா? அதனால நம்ம இன்னைக்கு எத்தனை சம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ன்றத வீடியோல பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் எப்படி இருக்குது பார்ப்போம். பொறுத்த வரைக்கும் ஏபின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து கீழே 4 ரோமர் அட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. R1 R2 R3 R4 அது எல்லாமே 4 ரிலேஷனோட வேல்யூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூஸ் வந்து A to B ரிலேஷன்ஸ்ல இருக்கான்றத பார்த்து நம்ம சொல்லணும். இவ்வளவுதான் இந்த சம்ஸ்ல நம்ம கிட்ட கேட்டிருக்கக்கூடிய இது. இப்ப இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏபின்னு இந்த கிவன் வேல்யூ வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? இதுதான் ஏபின்னு ரெண்டு கிவன் வேல்யூ. இதுல இருந்து நம்ம R1 R2 R3 R4 இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம் வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த செட் வேல்யூஸ்ல எல்லாமே வந்து ஏபி ரிலேஷனுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். சரி, இதுல சொல்லியிருக்காங்கல்ல ஏல இருந்து பிக்கான உறவுகளா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஏ கிராஸ் பி இதுதான் ஏல இருந்து பிக்கான உறவு. அதாவது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பினா ஏ பி கிராஸ் இதை கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதாங்க, சிம்பிள். சரி, ஃபர்ஸ்ட் ஏபி ரிலேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஏ கிராஸ் பி போன சம்லந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. ஏல எத்தனை இருக்கு? 1 2 3 4 வேல்யூ இருக்கு. பில 4 வேல்யூ இருக்கு. அப்ப 4 4 சார் 16 பிராக்கெட் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பிராக்கெட் போட்டாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பில வந்து 4 வேல்யூஸ் இருக்கா, அப்ப ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை 4 டைம்ஸ் எழுதணும். ஏன்னா பில 4 வேல்யூஸ் இருக்கனால ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை முதல்ல 4 டைம்ஸ் எழுதுங்க. 1 இருக்கா, 1 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் 2 இருக்கா, 2வையும் 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. தென் 3 இருக்கு, 3யும் 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் 7 4 டைம்ஸ் எழுதிட்டீங்களா? இப்ப பிராக்கெட்ல ஒன் சைடு பக்கம் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து எப்படி பண்ணணும்னா, பில இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியதான். இது 30 -1 7 இருக்கு, அது அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியதான். 30 -1 7 அது அப்படியே கண்டினியூ எழுதிட்டு வந்துருங்க. 30 -1 அப்புறம் 7 இங்க இருக்கு. 30 -1 7 30 -1 7 அவ்வளவுதான். இதுதான் ஏ கிளாஸ் பி. இப்ப ஏ கிளாஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி இங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஏல இருந்து பிக்கான உறவுகளா இல்ல ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணுமே சிம்பிள். இப்ப இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுல இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. ஏ கிளாஸ் பில இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுல இருந்துச்சுன்னா R1 வந்து இதுல இருக்கக்கூடிய ஏ டு பியோட ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இதுல இருக்கக்கூடிய வேல்யூ இதுல இல்லைன்னா இது வந்து இந்த ரிலேஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க 2 1 இருக்கு, 7 1 2 1 7 1 எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. 1 7 எல்லாம் இருக்கு, 7 1 எங்கேயுமே கிடையாது. 7 -1 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது? ரிலேஷன், அதாவது இது உறவுகளில் இல்லைன்னு போட்டுருவோம். நாட் இன் ரிலேஷன் அப்படின்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் R2 பாருங்க, -1 1 இங்க வச்சிருக்கா. 1 -1 தான் இருக்கே தவிர -1 எதுவுமே கிடையாது. அப்ப இதுவும் ரிலேஷன்ல வராது. தேர்ட் பாருங்க 2 -1 இங்க இருக்கா, அந்த இருக்கு பாருங்க. 2 -1 இருக்கு. அப்புறம் 7 7 இருக்கு. 1 3 எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. 1 3 ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப இது ரிலேஷன்ல வரும். அப்ப இது உறவுகள் ஆகும். ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும். ரிலேஷன் ஃப்ரம்
A to B போட்ட வேண்டியதான். அப்ப ஃபோர்த் ரோமன்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க. 7 - 1 எங்கேயாச்சும் இருக்கா? 7 - 1 இருக்கு. அப்புறம் 03 எங்கேயுமே இல்லை, 30 தான் இருக்கு. அப்ப இதுவும் உறவுகள்ல வராது. ஏன்னா ஒரு நம்பர் மாறி இருந்தாக்கோ சரி, இது ரிலேஷன்ல வராது, உறவுகள்ல இது வராது. இவ்வளவுதாங்க. ஓகேவா? நீங்க கொஸ்டின் பார்த்து நீங்க எந்த ஒரு சமயம் சரி கொஸ்டின் பார்த்து இடப்படாதீங்க. கொஸ்டின் பார்த்து நீங்க புரிஞ்சுட்டாலும் சரி, சம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த கொஸ்டின் நீங்க எப்படி எழுதுறீங்க, இதுக்கான நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல அடுத்து வந்துடும். இதை ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுட்டா போதும், நோட்ஸ் நீங்க அதுல பார்த்து நோட் பண்ணிக்கோ.